மீகா 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது ஒருத்தங்க சத்துருடைய கையில் நீங்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். இல்லை சத்ருவானவன் ஒரு சிறையிருப்புக்குள்ளாடி உங்களை வச்சுருக்கலாம். இன்னும் சத்துருக்கள் மனிதர்கள் மூலம் எழும்பலாம். நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடாதபடி நிம்மதியாக சமாதானமாக இருக்கக்கூடாதபடி சத்ருவானவன் மனிதர்களை கூட உங்களுக்கு விரோதமாக எழும்ப பண்ணலாம். சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக எப்படி எழும்பி வந்தாலும் ஆண்டவர் உங்கள் சார்பில் இருக்கும்போது சத்ருவானவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறாரு. ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாடி நீங்கள் இருக்கும்போது சத்ரு உங்களை தொட முடியாது. சத்ருவானவன் எப்படி எழும்பினாலும் அவனுடைய கைக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி மீட்பார். நம்முடைய ஏசப்பா நம்மளை பாதுகாக்கும்படி நமக்கு ஒரு கோட்டையாகவும் அரணாகவும் கண்மலையாகவும் இருக்கிறாரு. இன்னைக்கு ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் சார்பில் இருக்கும்போது சத்ருவானவன் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் எல்லா இக்கட்டுக்கும் உங்களை விலக்கி மீட்பார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.